புதைகுழி வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இன்று மீண்டும் 2ஆம் நாள் அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகழ்பணியின் கிட்டத்தட்ட 7 மனித மண்டையூட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை. 3 மனித ஓட்டு தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுழி என்ற வரைவிலக்கணத்துக்குள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே நாங்கள் யாழ் நீதவானிடம் ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் ஒன்று செய்ய இருக்கின்றோம். இதை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு விண்ணப்பம் ஒன்றை செய்வதற்கான பேப்பர்ஸை ஃபைல் பண்ண இருக்கிறோம். அதே நேரம் இன்று இந்த புதைகுழியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடன் வேறு வைத்தியர்களுடன் இணைந்து சோப்போ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சில மண்டையோடுகள் சிதைவடைந்து காணப்படுற வழியாக இது இதற்கு கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருக்காங்க சந்தேகம். அதுக்கான இறுதி முடிவு நாங்கள் இது சொல்ல முடியாது. நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும். இது இப்போது அரைவாசி மண்ணுக்குள் புதைந்த நிலையில் காணப்படுகின்றன. முழுமையாக மீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. இன்று மனித புதைகுழி சம்பந்தமாக நீதவான் நீதிமன்றம் மன்றத்தில் தொடர்புபட்டதான ஒரு விடியப்பரப்பில் மாகாண மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் ஏஜி டிபார்ட்மெண்ட் இரண்டும் அங்கே முறைப்பாட்டாளர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாகவும் விண்ணப்பத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக, அதாவது காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்களின் சார்பாக திரு சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ரத்னவேல் மற்றும் VS நரஞ்சன் அனிதா ஆகியோர் நிலையில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட போது மாகாண நீதிமன்றத்திலே அங்கே காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சார்பாக அதனுடைய தவிசாளர் முதன்மைப்படுத்தி மற்றது கிருஷ்ணம் ஆரன் சட்டத்தரணி அவர்களுடைய திறமைகளை விளக்கியிருந்தோம். அதன் அடிப்படை கூடுதலான வரைக்கும் அந்த மன்னார் புதைகுழியை போதிய அளவு சான்ற ஆதாரங்கள் அந்த பகுதியிலிருந்து முற்றுமுதாக எடுக்கும் வரை முழுவதும் சிதமல்ல என்ற கருத்து அதனை வெகுவாக அலசி ஆராய்ந்து அதனுடைய முடிவினை இன்று வரவேற்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த புதைகுழியை மன்னார் புதைகுழியை சதோசா புதைகுழியை மூடுவதிலிருந்து சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அறிக்கைகளினை பெற்று அந்த பூரணத்துவப்படுத்தப்பட்ட அறிக்கைகளின் ஊடாக முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும், அங்கே சான்ற ஆதாரங்கள் மேலதிகமாக இல்லை என்கின்ற முடிவு எடுக்கப்படும் வரைக்கும் அதனை தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைத்திருப்பதா அல்லது மூடுவது என்பது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதற்காக இன்று மேல் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மன்னாரில் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற வியாழக்கிழமை வழக்கு திரும்ப கூறப்படும். அந்த நேரத்தில் மேலதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக நாங்கள்